ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்க பைத்யநாத் கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். நம்ம திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணுறதுக்காக ஆல் ஓவர் இந்தியா நம்ம சைக்கிள் பெடல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜார்க்கண்ட் பைத்யநாத் ஜோதிலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10வது ஜோதிலிங்கமாக நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். காலையிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கெலாம் உள்ளே வந்துட்டோம். ஏன்னா இந்த கோயில் வந்து பயங்கரமான கூட்டம் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே காலையில் வர மாதிரி வந்துட்டோம். காலையில் 4:30 மணிக்கு க்யூவில் வந்து நின்றாங்க. அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய க்யூவு. அதுவும் பார்த்திங்கன்னா 2:30-3:30 மணிலேருந்தேவான். நம்ம அதுக்கு முன்ன நாள் நல்லா பெடல் பண்ணதுனால கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அது இருக்குங்க 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேலே சரியான க்யூவு. ஸோ நாமளும் நின்று பொறுமையாக தரிசனம் பண்ணோம். பயங்கரமான கூச்சல், சண்டை, கலவரம் அப்படின்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள. அதுவும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கும் இந்த இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். 2 பில்டிங் இருக்கும். 2 பில்டிங்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் 48 வளைவுகள் இருக்கும். ஐ மீன் பிரித்து வச்சுருப்பாங்க நடக்கிறதுக்காக. அதில் தான் ஒரு லைனாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஃபுல்லு. மெதுவாக நீங்கள் 1 பை 1 போகிற மாதிரி தான் இருக்கும். அதில் தான் கொஞ்சம் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டே அங்கே தான். 1 பை 1 போவாங்க, சில பேர் எகிரி குச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே நடக்கும் ஜார்க்கண்டில். ஸோ பார்த்த கோயிலுங்களே ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப கலவர பூமியாக பார்த்த ஒரு ஜோதிர்லிங்கம்னா அது இந்த கோயில்னு கூட சொல்லலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நீங்கள் நடக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து சாமியோட சிலையை வச்சுட்டு கற்பூரம் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பாங்க. ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு வைபாகவே இருக்கும். நம்ம குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு ஆரம்பித்தோம். 7:30 ஆச்சு, 8:30 ஆச்சு, 9:30 மணி வரும் பார்த்திங்கன்னா அதிலே தான் நம்ம வந்து நடந்துகிட்டே இருந்தோம். ஸோ கிட்ட போக பார்த்திங்கன்னா கோயிலோட சவுண்டு, அதோடைய வைப்பு, அதோடைய ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி தாங்க. சிவனுக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்கும். அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கும் ஒரு கோயில் இருக்கும். பயங்கரமான ஒரு விஷயமே இங்கே இதுதான். சிவனுக்கும் பார்வதிக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கலசத்துலேருந்து அந்த பார்வதி கோயில் கலசத்து வரையும் பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சு வந்து அந்த ஒரு கயிறு மாதிரி கட்டுவாங்க. இங்கேருந்தும் அங்கேருந்து இங்குக்கு ஒரு கயிறு கட்டுவாங்க. இதுதான் இங்கே ரொம்ப பிரபலமாக சாமி கும்பிட்ற ஒரு விஷயமாக இருக்கலாம். அண்ட் அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு முடிஞ்சால் வந்து பாரு அப்படின்ற மாதிரி சவால் விடுதுன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஆன்மீக தலங்கள் பூமிகளில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி இந்த கோயிலில் போயிட்டு வர்றது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. போயிட்டு உள்ளே போய் வெளியே வர்றதுக்குள்ளே அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில. அந்த அளவுக்கு ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது, இதெல்லாம் சுற்றி இருக்கும். பட் கோயில் உள்ளே போயிட்டு வரீங்க வெளியே அப்படின்னா ஓ மை காட், ஒரு குகைக்குள்ளே போயிட்டு லிங்கத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே அங்கே பால் தண்ணி எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது உங்கள் மேலேயும் இருக்கும். ஸோ நீங்கள் தொடலாம். இங்கே வந்து ஜோதிலிங்கத்தை நீங்கள் தொடலாம், தொட்டு பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். நான் அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் அங்கே நிற்கிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிச்சு. அதே மாதிரி இங்கே கோயில் உள்ள பார்த்திங்கன்னா மொத்தம் 21 கோயில்கள் இருக்குங்க. அது 21 சாமி வந்து வச்சுருக்காங்க. இப்போ எப்படி சிவன் பார்வதி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வந்து காலபைரவர்லேருந்து எல்லாமே இருக்குங்க. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக செம்ம வைபாக இருக்கும். நல்ல ஒரு ஆன்மீக தலமாக இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த கயிறு இதுதாங்க எல்லாருமே கட்டுவாங்க. ரொம்ப அமைதியான பிளேஸ், ரொம்ப ஆன்மீக தலம் வாய்ந்த பிளேஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் ஒரு டைமாவது இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய. நம்ம அடுத்த வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 10 கோயில் முடிச்சிடும். அடுத்தது வந்து நம்ம ஆந்திர பிரதேசம் நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். ஆந்திர பிரதேஷில் மல்லிகார்ஜுன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் அதுதான் நம்மளுக்கு வந்து 11வது ஜோதிலிங்கம். இங்கேருந்து 1600 கிலோமீட்டர் நம்ம பயணத்தை வந்து தொடங்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது இந்த ஜோதிலிங்களுக்கு வந்திருக்கீங்க, இல்லை நீங்கள் எத்தனை ஜோதிலிங்கம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் அண்ட் see you on next video. Bye.